தேர்ந்தவர், தலைமை ஆசிரியர், நிறைய மாணவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஐயா தன்னை எளிமைப்படுத்தி சொன்னார், நான் ஏதோ 4 கூட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, அவருக்குள்ள சில தேடல் இருக்கு, சில பொருள்களுக்கு விளக்கம் வேணும்னு ஐயா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. ஆகவே அவரை போன்ற தேடல் உள்ளவர்களுக்கு தான் இந்த திருக்குறள் வகுப்பு பயன்படும். அது மாதிரி நம்ம ஐயா பல குறள் வித்தகர், பலவித திறமைகள் உட்கொண்டவர். அவர் இன்னைக்கு நமக்கு இந்த அவைக்கு வந்திருக்கிறது நமக்கு ஒரு சிறப்பு. இந்த அவையை அலங்கரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். வணக்கம். ஏன்னா எப்படி அகமுதலை எடுத்துதான் ஆதிபர்கள் முதற்கே உள்ளது அப்படின்றது கூட தமிழர்கள் ஒரு தமிழரை சந்திக்கும் பொழுது அல்லது தமிழர்கள் எந்த ஒரு மனிதரை சந்திக்கும் போது வணக்கம் அப்படி சொன்னா அதுதான் நம்ம அடையாளம். சரிங்களா? அப்படியே வணக்கம் சொல்லிட்டு பேசுற வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு திருக்குறள் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சுன்னு இன்னும் சிறப்பு. அதான் நம்ம தாத்தாவோட சொத்து. நம்ம தாத்தாவாரு ஐயன் திருவள்ளுவர். அதாவது திருக்குறள் பேரவை அமைத்து ஐயா திருக்குறளை மிகப்பெரிய ஒரு சமுதாய விழிப்புணர்வை சொல்லலாம். ஏன்னா இளைய தலைமுறைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டு அப்படிங்கிற உலகத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திருவள்ளுவர் ஐயாவுக்கு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2058 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. அப்போ அந்த 2058 ஆண்டுகள் எத்தனையோ மாற்றங்கள், பூகோள மாற்றங்கள், வரலாற்று மாற்றங்கள், இப்படி நிறைய இருக்கு. அரசியல் மாற்றங்கள் இத்தனையும் கடந்து இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் அவரவர்கள் தாய்மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அந்த திருக்குறளின் தொன்மையை அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கேட்டு பண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது தமிழ் மொழி திருக்குறளுக்கு பேரவை அமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள், மாணவரையா அவர்கள், திருக்குறள் பேரவை தலைவர் அவர்கள், நாதன் கரிநாதன் அவர்கள் எங்கள் பகுதியில் பல்வேறு இம்மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்ற கணேசன் ஆசிரியர்கள், ஆய்வின் பணியிலே சமுதாயத்துறையில் தன்னை ஒருங்கிணைத்திருக்கிற மாணவர்கள் இந்த வயலோடு ஏற்படுகின்ற சபையில் இளைஞர்களை மாணவ மாணவிகளை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயாவுடைய இசைத்துறை இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பெருமாள் கோவிலில் வீதியில் காங்கிரஸ் நூலகம் இருந்த பொழுது நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது கொஞ்சம் என்னுடைய அதிகமான நேரத்தை நூலகத்தில் தான் பயன்படுத்துவேன். எல்லா விதமானத்தையும் எடுத்து படிக்கிறது தான் பொழுதுபோக்க வச்சுக்கணும். அந்த காலத்தில் விளையாட்டு தான் இதுதான் பழக்கமாக வச்சுருந்தேன். இக்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறதுக்கு அன்னைக்கு கெட்ட சில விஷயம் எனக்கு உதவியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கும் போது ஏன் நூலகத்துக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதுக்கு புத்தகம் கொடுக்குறாங்க. அதை ஆண்டுகள் என்னோட நிகழ்ச்சிக்கு விழிப்புணர்வு செய்யறதாக தான் ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2350 நிகழ்ச்சி பக்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருக்குறள் பேரவையினால திருக்குறள் சம்மந்தப்பட்ட செய்திகளை நான் இதை சொல்லி இந்த நினைவிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுகிறேன். முதலாவதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தனக்காக இல்லாத பிறருக்காக வாழும் வாழ்க்கைதான் சரித்திரத்தில் அவர் உடைய பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்படும். தனக்கு துன்பம் ஒரு இடையெழுத்தால் அவருக்கு பழியெடுக்காமல் இன்னா செய்தாரை மோச்சர் அவரான நன்மையும் செய்துவிடும் என்று ஐயன் சொல்லியிருக்கிறாரே. அப்படி யாராவது தெரிந்தோ தெரியாமல் நமக்கு துன்பம் இழைத்தால் அதற்கு கைவாறாக துன்பமே இழைக்காமல் அவர்களுக்கு முடிந்தளவு நன்மை செய்ய வேண்டும். அவர் அதை கண்டு மாற வேண்டும். இப்படி சொல்லுவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவாடிய சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு திருக்குறள் சொன்னார். யார் நம்ம நினைக்கிறோம் அது நடக்குது. சில நேரங்களில் நினைப்பது நடக்காமல் இருக்கலாம், நினைக்காதது கூட நடக்கலாம். அது ஒரு மனிதனுடைய முயற்சியை பொறுத்து இருக்கிறது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதல். நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றோர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களால் கூட ஆகாத ஒரு சில காரியங்களை ஒரு மகனோ தன் முயற்சியால் சாதித்து விட்டால் அதுதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூடிதல் என்று சொல்வார்கள். அந்த கூடி தன் மெய்யை வருத்த வேண்டும்.
இப்போ வந்துட்டா இந்த கேள்வி நடக்காது. நெத்தி வேர்வை சிந்தி நம்ம முயற்சி செய்து உழைத்து கிடைக்கிற ஒரு வெற்றி தான் நமக்கு உன்னதமான வெற்றி. அந்த வெற்றி உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்குறள் மூலமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசை. தெரிவிக்கணா? நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே பேசினா இப்படி பேசுவாங்க. இன்னைக்கு வந்து நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் பூரா இருக்குது. ஃப்ரெண்ட் அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார்னா நிறையா அவர்களுக்கு, அதாவது சக வயது உள்ள நண்பர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் உறுதுணையாக இருப்பார்கள். மாதா பிதா குரு இவங்க தான் தெய்வத்தை காட்டும் வழி அப்படின்னா, கூடுதலாக இவங்களுக்கு அடுத்த ஒரு நிலையில் நண்பர் தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மனிதன் கூட வந்துட்டு இருப்பார். அப்படி இந்த நட்பு அப்படிங்கிற பற்றி சொல்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வர முக நக நட்பது நட்பன், நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இது எப்படி இருக்கு? கடா நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு நடிப்பாக கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம், நட்புன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லவனுக்கு கணக்கு சொல்லாமல் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பின்னதான் பிறகு ஓடிடுவாங்க. அப்படியே இல்லை. ஒருத்தருக்கு சிரமம் வந்துருச்சு, தன்னுடைய நண்பனுக்கு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவன் சொல்லாமே அதை கேள்விப்பட்டு போய் சேரானே, அதுதான் உண்மையான நட்பு. அந்த நட்பு முகத்தோடு இருக்காது, அகத்தில் இருக்கும். அப்படி அகத்தில் இருக்கிற நட்பு தான் என்னைக்கும் நல்லது. அந்த மாதிரி நட்பு தான் உங்களுக்கும் நல்லது. இது இப்படி அந்த மாதிரி நட்பை நீங்கள் எதுவும் வச்சு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் எத்தனையோ சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த சொல்லு அப்படிங்கிறவங்க ஏதாவது பயன் இருக்கும் இல்லைங்களா? அந்த பயனற்ற சொல்களை தடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்வதற்காக உலக நாயகன் கமலஹாசன் பேசினா எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். பல சொற்கள் இணைந்தது வார்த்தை, பல வார்த்தைகள் இழந்தது ஒரு பொருள். அப்படி நாம் சொல்கின்ற சொல் சொல்லி பயனுட, சொல்லற்க சொல்லி பயனிலாற்றும். நம்ம சொல்றதுனால யாராவது ஏதாவது ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா அந்த சொல்லை நாம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் சொல்ல வேண்டும், தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்து விட்டோம் என்றால் மௌனம் கூட ஒரு அமைதியை கொடுக்கும். ஆனால் பயனற்ற சொல்களை நாம் சொல்லிவிட்டால் அது மனதிற்குள் என்றும் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட போராட்டத்தை தவிர்க்க சொல்லுக சொல்லி பயனுட, சொல்லற்க சொல்லி பயனிலாற்றும். இல்லை உலகநாயகன் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே உலகநாயகன் ஐயன் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் நடிகமான கே பாக்யராஜ் வந்து பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. என்னதான் பிறர் வந்து சொல்கிறத நம்ம அப்படியே கேட்டாலும் அதில் என்ன உள்நோக்கம் இருக்குது, அதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பகுத்து பாராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாருமே வளரக்கூடிய மாணவிகளாக இருக்கீங்க. யார் எது சொன்னாலும் அது அப்படியே பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டக்கூடாது. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்களே, இது ஏன் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த 3 கேள்வி கேட்டீங்கன்னா அது உண்மையான பொருளா இல்லை பொய்யான பொருளா, மறைப்பொருளா நேர்மையான பொருளான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்றைக்குமே இங்கே கேட்டு வேலை செய்ய விட இங்கே கேட்டு வேலை செஞ்சோம்னா அந்த வேலை துல்லியமாக இருக்கும். ஓகே, எல்லாரும் அதே மாதிரி செய்ய. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக செந்தில் கவுண்டமணி அவர்கள் 2 பேர் உரையாடுறாங்களா எப்படி இருப்பார்கள்? அண்ணே வணக்கண்ணே. ஜாராஜ் அண்ணா, நான் தான் அண்ணே. சத்தம் கேட்குது, ஆளுக்கானா அண்ணே? நான் பின்னால் நிற்கிறேண்ணே. ஓ, முதுகுக்கு பின்னால் நிற்கிறியா? ஏண்டா எல்லாரும் வணக்கத்தை முன்னால வந்து தான் போடுவாங்க, நீ என்ன பின்னால வந்து போடுற? அண்ணே ஒரு பின்புலமா இருக்குன்னு. ஓ, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சாலும் நீ கண்டுபிடிச்சிருக்கிற. ஒரு வணக்கத்து கூட பின்னால வந்து நீங்க சொன்னா அது பின்புலமாடா? எங்கடா இருந்து வர்றீங்க? அண்ணே என்ன இப்படி பண்றீங்க? நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்வேன். ஆமா,
தஞ்சாவூர் கல்வெட்டில் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சிருந்தாங்க. அதை நான் படிச்சுட்டு வந்தேன். நீ எப்பவுமே உண்மைதான் சொல்வன்னு. பின்ன என்னன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பொய் சொல்லான்னு. திருவள்ளுவர் பொய் சொல்லான்னு சொல்லியிருக்கிறாரா? அது எப்படா கூட வந்து சொன்னாரு? திருக்குறள் இருக்குதே, திருக்குறள் இருக்குதா? இங்க அந்த குறளை சொல்லு. உங்களுக்கு தெரியாதானே? நீங்களே சொல்லுங்களேன். நம்மளுக்கு நல்லது நடக்கும்னா பொய் சொல்லக்கூடாது. பிறருக்கு நன்மை நடக்கும்னா அந்த சமயத்தில் சொல்லக்கூடிய ஒரு பொய் கூட நன்மையாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. பொய்மையும் வாய்மை இடத்து குறையிலிருந்த நன்மை வைக்கும். எந்த விதமான குற்றம் இல்லாம ஒரு நன்மை பிறருக்கு நடக்கும்னா அப்ப சொல்லக்கூடிய ஒரு பொய் கூட உண்மையை கணக்கில் எடுத்துக்குவாங்க அவர் சொன்னாரு. நீ என்னடான்னா பொய் சொன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லது நடந்தா பரவாயில்ல, தப்பா நீ புரிஞ்சுட்ட. அதனால இந்த மாதிரி தப்பா நீ புரிஞ்சினாலதான் வணக்கத்தை பின்னால ஓட்ட. எப்பவுமே வணக்கத்தை முன்னால போட்டு பழகு. என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லி பழகு. சரிங்களே. இந்த மாதிரி அந்த உரையாடல் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் உங்க மனசுல விதைக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை போல அறம் பொருள் இன்பம்னு சொல்லியிருக்கிறாரே. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அறத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த சமுதாயத்தில் நீங்க இளைஞர்களா வந்து வேலை செய்யும் பொழுது பொருளை தேடிக்குங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில இன்பத்தை தேடிக்குங்க. பொதுவா எல்லா சமயத்திலையும் வாய்மையை தேடிக்குங்க. ஏன்னா வாய்மை தான் என்னைக்கும் நமக்கு துணையாவதும் நம்ம பெயருக்கு புகழாவதும் எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு நன்மையா வரும். சரியா? நன்றி, வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வேலையில் இந்த பணக்குறள் திறமைக்காக வாய்ப்பை அளித்த திருக்குறள் திருப்பணி பயிற்சி வகுப்புக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.